தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளுடைய தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனலில் நம்ம வந்து ஒரு அன்பாக்சிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டீ காஃபி எல்லாம் குடிக்கிறதுக்கான அந்த கப் செட்டு தான் வித் சாசரோட நம்ம வந்து வாங்கியிருக்கோம். ஆனால் இந்த ப்ராடக்ட் வந்து எந்த அளவுக்கு உடையாமல் வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா இந்த பேக்கேஜோட இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப வந்து கஷ்டமான ஒரு நிலைமையில் தான் வந்திருக்கு இந்த செட்டு பார்த்தீங்கன்னா. ஸோ உடஞ்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். மோஸ்ட்லி உடஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம இந்த வீடியோ அப்படியே காமிக்கணும் அப்படி தான் நினச்சி தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு பிராண்டில் வந்து நம்ம வந்து 2 தடவை ஆர்டர் பண்ணோம். 2 தடவையுமே உடஞ்சி தான் வந்துச்சு. அதெல்லாம் வீடியோ எதுவுமே நம்ம எடுக்கலை. ஸோ இந்த வாட்டி கட்டாயம் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் எடுத்துகிட்டு இருக்கேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் எப்படி ஓகே, ஏதோ கட் பண்ணும்போதே உள்ள ஜல் ஜல்லுன்னு சவுண்டு கேட்குது. உடஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். உள்ளாடி இன்னொரு கவர் இருக்குது, அதை எடுத்துருவோம். பரவாயில்ல, செலோ டைப் மட்டும் கரெக்டாக போட்டிருக்காங்க. உடைந்து இருக்கிறது அதானே பார்த்தேன். ஜெல் ஜெல்லுன்னு அந்த சவுண்டு கேட்கும்போதே தெரிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு சாசர் வந்து உடஞ்சிருக்கு. சரி, இருந்தாலும் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்ப்போமா. ஏன்னா இதுக்கு முன்னாடி வாங்கின டைமில் வந்து பார்த்திங்கன்னா 2-3 கப் வந்து உடஞ்சிருந்துச்சு. ஸோ இதில் வந்து இந்த அட்லீஸ்ட் ஒரு சாசர் அப்படின்னா நம்ம திரும்ப வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் நீங்கள் வந்து பேக் பண்ணி அனுப்புகிறவங்க யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் வந்து இதை கவனத்தில் எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து இப்போ ஒருத்தவங்க ஒரு பொருள் வந்து ஆர்டர் போட்டு வாங்குறாங்க அப்படின்னா நீங்கள் அதை கரெக்டாக பண்ணினீங்க தானே உங்களோட கம்பெனிக்கும் நல்லது, வாங்குறவங்களுக்கு நல்லது. இது பாருங்கள், இப்போ வந்து இந்த மாதிரி வருது. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி தான். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இன்னொரு கம்பெனியில் ஆர்டர் போட்டு வாங்கினது வேறு. இது அதுவுமே சேம் உடஞ்சி தான் வந்துச்சு. அட்லீஸ்ட் வந்து இந்த ஒவ்வொரு பிளேட்டுக்கு இடையில கூட அவங்க ஏதாவது பேப்பர் அந்த மாதிரி வச்சுருந்தா கூட நமக்கு இந்த மாதிரி வந்து உடையாது. இப்போ ஒரு வழியாக நான் வந்து இந்த அவுட்டர் கவரில் இருக்கக்கூடிய அந்த பாலித்தீன் கவர் வந்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஐயோ ஒரு சாசர் உடஞ்சிருக்கு. 2வது சாசர் பாருங்கள், அதுவுமே உடஞ்சிருக்கு. இதுக்கு கீழே பார்க்கலாம். 1 2 3 4 இது 4 வந்து உடையலை. ஓகே, அப்படியே இருக்கட்டும். சரி, அதுக்கப்புறமா கப்பெல்லாம் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இந்த கப்பு வந்து உடையலை. கப்பு எல்லாமே பார்த்துட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 6 கப்புமே நமக்கு வந்து உடையாமல் கரெக்டாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நல்லா தரவை செக் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ நான் ஃபைனலாக என்னோடய ரிவ்யூ வந்து சொல்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அந்த சொன்ன மெஷர்மெண்ட் அந்த சைஸ் எல்லாமே அவங்க சொன்னதுபடி கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்ம குறை சொல்கிறது மாதிரி எதுவுமே இல்லை. ஆனால் பேக்கேஜை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா நல்லா இல்லை. உங்களுக்கு பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த 2 சாசர் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சி போயிருந்து. அதுக்கப்புறம் இதோட ஃபினிஷிங் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலது வந்து கரெக்டாக இருக்குது. ஆனால் ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபினிஷிங் வந்து சரியாக இல்லை. அதே மாதிரி அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா லைட்டில் வந்து பார்க்குறதுக்கு பிரைட்டாக அந்த மாதிரி தெரியலாம். ஆனால் வந்து நேரடியாக வந்து நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா அந்த கலர் எல்லாமே கொஞ்சம் வந்து டல்லாக இருக்குது. அந்த ஒயிட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒயிட் கலர் அப்படி இல்லை. ஸோ வந்து என்னோட சஜஷன் என்னவா இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த மாதிரிப்பட்ட பொருட்களெல்லாம் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா ஆன்லைனில் வாங்குறத விட நம்ம டைரெக்டாக ஒரு கடையில் போய்ட்டு பார்த்து நம்ம செலக்ட் பண்ணி வாங்குறது நல்லா இருக்கும். நமக்கு உடஞ்சி போகாமல் நம்ம வந்து எடுத்துகிட்டு வர முடியும் வீட்டில். மற்றபடி நம்ம வந்து இந்த மாதிரி ஆன்லைனில் வாங்கினோன்னா உடஞ்சி போகிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ ஓவரால் நான் என்னோட ரிவ்யூ வந்து சொல்லிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான தகவல்களுக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.